கூப்பிட்டேன். நான் தான் நீ தேடி வரும் இரண்டாவது ருத்ராட்சம். நான் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீ என் சகோதரிக்கு கொடுத்தது போலவே எனக்கும் உருவம் தர வேண்டும். சரி தர. அது அவ்வளவு சுலபம் அல்ல. நீ உன் அறிவை உபயோகித்து என் கேள்விக்கு சரியான பதிலை சொன்னால் மட்டுமே எனக்கு உருவம் கிடைக்கும். தவறான பதிலை சொன்னால் நீ அரூபமாகி விடுவாய். என்னது இது இப்படி சொல்லுது? நான் சரியான பதில சொல்லாம அரூபமாயிட்டா கௌதம், சந்தியா, பாலுவை எப்படி காப்பாத்துறது? என்ன யோசிக்கிறாய் கௌரி? இல்ல, நான் பதில் சொல்ல முடியாம அரூபமாயிட்டா? ஏன் முடியாது என்று பயப்படுகிறாய்? உன்னால் முடியும். சரி, கேள்வி என்னன்னு கேளு. இந்த துணிவுதான் எப்பொழுதும் உன்னை காப்பாற்றும். சரி, கேள்வியை கேளு. கேள்வி என்னவென்றால், இந்த உலகத்தில் நம்மை படைத்த ஆண்டவனாலேயே நம்மை பார்த்து சொல்ல முடியாத காரியம் ஒன்று இருக்கிறது. அது என்ன? ஆண்டவனால சொல்ல முடியாத காரியமா? அது என்ன? அப்படி ஒண்ணு இருக்கா? இருக்கிறது. யோசித்து சரியான பதிலை சொல்லு. சொல்லட்டுமா? ஒன்றுக்கு 2 முறை யோசித்து பார்த்துவிட்டு சொல். நல்லாவே யோசிச்சிட்டேன். உன் கேள்விக்கு இதுதான் சரியான பதில். சரி, இப்பொழுது சொல். கடவுளால நம்மள பார்த்து என் பார்வையில இருந்து மறைஞ்சு போடணும், என் கிட்ட இருந்து விலகி போடணும் சொல்லவே முடியாது. ஏன்? ஏன்னா இந்த பிரபஞ்சம் தான் கடவுள், கடவுள் தான் பிரபஞ்சம். மனுஷன் எங்க போனாலும் கடவுள் இருப்பாரு. அவ்வளோ ஏன், மனுஷனுக்குள்ளேயே கடவுள் இருக்காரு. கடவுள் பாதி மிருகம் பாதின்னு கலந்து கலவதா மனுஷன். சபாஷ் கௌரி, என் கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி என் சாபத்தை நீக்கி எனக்கு உருவத்தை கொடுத்திருக்கிறாய். இந்த ருத்ராட்சம். நீ ருத்ராட்சத்தை தேடி வந்ததின் நோக்கம் நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள். நான் வருகிறேன். 2வது ருத்ராட்சத்தையும் எடுத்துட்டோம். இனி குடுகுடுப்பக்காரனோட குரு பாதாள முனியை தேடி போக வேண்டியதுதான். இவ என்ன பண்ண போறா, இவ என்ன பண்ண போறான்னு விட விட இந்த கௌரி தொடர்ந்து போராடி 2வது ருத்ராட்சத்தையும் எடுத்துட்டாள. இந்த சின்ன வயசுல இவளுக்குள்ள இவ்வளவு வைராக்கியமா, இவ்வளவு மனபலமா? இவ என் பேரனை அழிச்சதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமில்ல. அதுக்காக இவங்களை அழிக்காம விட்ட முடியுமா? அழிக்கணும். இந்த 4 பேரையும் அழிச்சே தீருவேன். அழிக்கிறேன். சரிதான், இதுதான் சரியான வழி. நாம நம்ம சக்தியை மட்டும் வச்சு அவளை ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். ஏன், ஒருவேளை அது நம்மளால முடியாம கூட போயிடலாம். ஆனா அவளை விடக்கூடாது, அழிக்கணும். அவளை சதி பண்ணி கழுத்தறுக்கிறது தான் சரியான வழி. அவ நம்புற மாதிரி நாடகமாடி அவகிட்ட இருக்கிற தாயத்தை ருத்ராட்சங்களை வாங்கிட்டா அவளை சுலபமா அழிச்சிடலாம். அழிக்கிறேன். ஜினி, பத்திரமா பாத்துக்க. ஓகே மாஸ்டர், கவலைப்படாம போயிட்டு வாங்க. டிரைவர், வண்டி எடுப்பா. கிழவன் போயிட்டான். சரி பாஸ், கீழே இறங்குங்க. இப்போ ஜூலியை உள்ள அனுப்புறதுக்கான வழியை பாருங்க. வா, நீ வா. பாஸ், நான் எதுக்கு பாஸ்? வழக்கம் போல வெளியில நிக்கணும். நீங்க போய் அனுப்பிட்டு வாங்க. இல்ல, இன்னைக்கு நானும் கூட வெளில தான் நிக்க போறேன். வா.
ஜூலி, இதான் மெயின் டோர். நீ போய் காலிங் பெல் அமுக்கு. அந்த ஜீனி வந்து கதவை திறக்கும். திறந்த உடனே நான் ஃபீட் பண்ண மாதிரி நடந்துக்கோ. ஓகே மாஸ்டர், வரேன். ஜூலி, வலது காலை எடுத்து வச்சு போ. ஸ்டூபிட். வலது காலை எடுத்து வச்சு போறதுக்கு அது என்ன அந்த வீட்டில் வாழவா போகுது? பாஸ், சும்மா ஒரு சென்டிமெண்ட்டுக்காக, அவ்வளவுதான். ஓகே ஓகே போ. ஓகே மாஸ்டர். மாஸ்டர் போன பிறகு வந்திருக்காங்களே, யாரா இருக்கும்? பாஸ், அந்த குட்டி பிசாச கதவு திறக்கும் போது கண்ணுல பட்டுட்டோம், பிளான் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடும். அதனால இப்ப போயிட்டு அப்புறமா வரலாம். வாங்க ஒளிஞ்சுக்குவோம். Brilliant. என்ன இது? என்ன மாதிரி ஒரு பெண் உருவம், அழகா வேற இருக்கே. இதுதான் ஜீனியா? பரவாயில்ல, அழகாத்தான் இருக்குது. என்ன பாஸ், ரெண்டு கதவை திறந்து வச்சுக்கிட்டு கம்முன்னு நிக்குதுங்க. அது காதல் எப்பவுமே கண்ணில் தான் ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க. கண்ணாலேயே ரெண்டு பேரும் காதலை பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. நீ கம்முனரு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க? என் பேரு ஜூலி. நான் ரோபோ இனத்தை சேர்ந்த பெண் ரோபோ தான். அதான் பார்த்தாலே தெரியுதே. பை த பை, ஐ ஆம் ஜீனி. உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையே, கைய குலுக்க கூட ஜூலி டச் பண்ண விட மாட்டேந்தே. என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, நீ ரொம்ப அழகா இருக்க. தேங்க்யூ. அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்தும் இருக்கும். என்ன சொல்றீங்க? ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான், தப்பா நினைக்க வேண்டாம். ஆபத்தான பொருள் எதுவும் இது கிட்ட இல்ல. நான் வரேன். ஹலோ ஜூலி, எங்க போற? என்னாச்சு? பின்ன என்ன, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நம்பிக்கை தான் முக்கியம். என்ன நம்பாம சோதிச்சு பாக்குற உன்கிட்ட எனக்கு என்ன ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டி கிடக்கு. நான் போறேன். உன் கோவம் நியாயம்தான், ஆனா என் நிலைமை உனக்கு தெரியாது. என்ன நிலைமை? பெரிய நிலைமை. எங்க மாஸ்டர் அருமை நாயகம் ஒரு ஹைட்ரோபாம கண்டுபிடிச்சு வடிவமைச்சு வச்சிருக்காரு. அதை திருட ப்ரொஃபசர் எக்ஸ்ங்கிற ஒரு நாதாரி அலையோ அலைன்னு அலையிறான். சாரி பாஸ். சரி, அதுக்கு என்னையே நீங்க சோதிக்கணும்? அவன் பல வகையில திருடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். கரடி பொம்மையில பாம வச்சான், என் முதுகுல காந்தத்தை ஒட்ட வச்சு என் சிஸ்டத்தையே கொலாப்ஸ் பண்ணான். ஆனா நான் அவங்கிட்ட இருந்து பாம காப்பாத்திட்டேன். சோ அவன் என் மூலமா கூட திருட முயற்சி பண்ணலாங்கிறது உங்க சந்தேகம். அதனாலதான் என்ன சோதிச்சீங்க இல்லையா? ஆமா.
எனக்கு உன் மேல சந்தேகம் இல்ல. நான் உன்னை நம்புறேன். பாஸ், ஜூலி ரொம்ப ஓவரா பிகு பண்ணுது. இது சரியில்லை. இன்னும் உன் கோபம் தீரலியா ஜூலி? இட்ஸ் ஓகே, அதை விடுங்க. அப்பாடா, இப்பதான் எனக்கு உயிரே வந்துச்சு. ஆமா, நீ எங்க இருக்கிற? எப்படி என்ன கண்டுபிடிச்ச? ஜீனி, நானும் உன்னை போல ப்ரொஃபசர் மார்ஷல்ங்கிற விஞ்ஞானிக்கு அசிஸ்டண்டா இருக்கேன். இல்லை, நான் கூட அவசரப்பட்டு ரொம்ப அதிக பிரசங்கத்தனமா பேசுறேன்னு ஜூலியை திட்டிட்டேன். ஆனா இப்போ அந்த அதிக பிரசங்கத்தனம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. நான் நம்ம ரோபோயின ஃப்ரெண்ட்ஷிப்ப வேண்டி வேவ்ஸ் அனுப்புனப்போ நீங்க இங்க இருக்கிறதா என் மானிட்டர்ல காட்டுச்சு. அதான் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். உங்க திருட்டு புத்திய அப்படியே ஜூலிக்கு ஃபீட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ லிலி, ரொம்ப புகழாத. நானும் நம்ம ஆளுங்களை பார்க்க மாட்டோமா பேச மாட்டோமான்ற ஃபீலிங்ல தான் இருந்தேன். நல்ல வேளையா நீயே என்ன தேடி வந்திருக்கிற. அதுவும் நம்ம இனத்தை சேர்ந்த ஒரு அழகான லேடி ரோபோ என்ன தேடி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ, ஜீனியோட வழிசல் தாங்க முடியல பாஸ். அதான நம்ம சக்சஸ். நீங்க வழியாதீங்க பாஸ். ஆமா, இவ்வளவு சந்தோஷப்படுற நீங்க என்ன வெளியில நிக்க வச்சுதான் பேசுவீங்களா? ஐ எம் சாரி, வெரி வெரி சாரி. வா, உள்ள போகலாம். ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? நீ இங்க வந்துட்டியே, உன்னோட மாஸ்டர் உன்ன தேட மாட்டாரா? அந்த மடையன் வெளிநாடு போயிட்டான். அவனை பத்தி இப்ப ஏன் ஞாபகப்படுத்துறீங்க? வாங்க. சக்சஸ் பாஸ், இந்த விரல் பாஸ். ஓ சாரி, சக்சஸ். எப்படியோ 2 ருத்ராட்சத்தையும் எடுத்துட்டோம். இதை கொண்டு போய் அந்த குடுகுடுப்புக்காரனோட குரு பாதாள முனிக்கிட்ட கொடுத்து சக்தியை வாங்கி கௌதம், சந்தியா, பாலுவ களவாடிட்டு போன அந்த பேராச பூதத்தோட தாத்தாவை பொடி பொடியாக்கி அவங்கள மீட்கணும். மீட்கிறேன். கௌரி, கௌரி, இங்க வாம்மா. என்ன கௌரி பார்க்கிறாய்? நான் தான் குடுகுடுப்பைக்காரனின் குரு பாதாளமுனி. அது தெரியுது சாமி. ஆனா நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விஷயம் கைமீறி போய்விட்டதம்மா. என்ன சாமி சொல்றீங்க? எனக்கு நீங்க சொல்றது எதுவுமே புரியலையே. என்ன விஷயம் கைமீறி போச்சு? அந்த கிழவன் கௌதம், சந்தியா, பாலுவ பேராச பூதத்துக்கு பலி கொடுக்க அமாவாசை பூஜையை ஆரம்பிச்சிட்டான். என்ன சாமி சொல்றீங்க? நீங்க நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, நீ எப்படியும் ருத்ராட்சத்தை எடுத்து குழந்தைங்களை மீட்டுடுவ. நாம அதுக்கு முன்னாடியே பலி கொடுத்துடலாங்கிறது தான் அவனோட யுக்தி. ஐயோ கடவுளே, இப்ப என்ன சாமி பண்றது? கவலைப்படாதே கௌரி, அவன் பூஜையை ஆரம்பித்த விஷயம் தெரிந்துதான் பாதாளத்திலிருந்து வந்து பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்து வைத்து உனக்காக காத்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சாமி. ஆமாம், 2வது ருத்ராட்சத்தையும் எடுத்து விட்டாயா? இதோ 2 ருத்ராட்சத்தை எடுத்துட்டேன் சாமி. மிகவும் சந்தோஷம். வா, வந்து அந்த 2 ருத்ராட்சத்தையும் எடுத்து அந்த வெற்றிலையில் வைத்துவிட்டு என் முன்னால் உட்கார். சரி சாமி.
கிழவு கிட்ட இருந்து கௌதம் சந்தியா பாலுவை காப்பாத்தி கொடுத்துரு. நான் காலம் போறா நன்றி உள்ளவனா இருப்பேன். கௌரி, என்ன சாமி? உன் உடம்பில் ஏதோ மந்திர சம்பந்தப்பட்ட பொருள் இருக்கிறது. என் தெய்வம் என்னை கோபித்துக் கொள்கிறது. ஆமா சாமி, குடுகுடுப்புக்காரன் கொடுத்த அந்த தாயத்தை இருக்கு. முதலில் அதை கழட்டி இந்த யாக குண்டத்தில் போடு. அப்போதுதான் என் தெய்வம் என்னை மன்னிக்கும், என் மந்திரமும் பலிக்கும். சரி சாமி.